அமெரிக்கா நம்ம பசங்களை மாற்றிருச்சா? கொஞ்ச நாள் முன்னால் ஒரு காமெண்ட் வந்தது. என்னோட ஒரு வீடியோ ஃப்ரம் 2 to 3 weeks பேக். 40% ஆஃப் இந்தியன்ஸ் வாண்ட் டு லீவ் யூஎஸ்ஏ வை அப்படிங்கிற வீடியோ. அதில் ஒரு சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பை த வே, நிறைய காமெண்ட்ஸ், ஃபீட்பேக் அண்ட் என்கரேஜ்மெண்ட். தேங்க்யூ ஆல். சாரி ஃபார் த டிலே ஹியர். கொஞ்சம் சிக்னஸ்ஸு, கொஞ்சம் ட்ராவல், அதில் அந்த வீடியோ 2-3 வாரம் மிஸ் ஆகிடுச்சு. ஐ வில் ஆல்சோ ரிப்ளை டு ஆல் த காமெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷன்ஸ். ஓகே, அவங்க என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்க? சார், நீங்கள் ஃபஸ்ட் ஜெனரேஷன் என்ஆர்ஐ, நீங்கள் ரிட்டர்ன் ஆகணும்னு நினைக்கலாம் இந்தியாவுக்கு. ஆனால் உங்கள் பசங்க அவங்க அமெரிக்காலேயே பார்ன் அண்ட் ப்ராட் அப் சார், அவங்க ஏன் சார் திரும்பி வருவாங்க? அந்த கமெண்ட்டை பார்க்கும்போது எனக்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் மூமெண்ட் இருந்தது. சம் மந்த்ஸ் பேக் ஏதோ ஒரு கெட் டுகெதர், அதான் இங்கே நிறைய கெட் டுகெதர் நடக்குது. மென் ஒரு கூட்டமாக, விமன் ஒரு குரூப்பாக பேசிகிட்டு இருந்தோம். டாபிக்ஸ் வழக்கம் போல் பாலிடிக்ஸ், ஐபிஎல், இமிகிரேஷன் அப்படின்னு போயிட்டு பேரண்டிங் பக்கமே திரும்பி வந்தது. அப்போ ஒரு பேரண்ட்டை அவர் டோல் மீ சம்திங். அவர் சொன்னார், சார் பையன் என்கிட்ட பேசும்போது ஒழுங்காக தான் சார் பேசுகிறான், நோ ப்ராப்ளம் சார். ஆனால் ஐ ஃபீல் இமோஷ்னலி ஒரு ஸ்ட்ரேஞ்சர் ஆகிட்டோன்னு. அந்த கெட்டுக்கெதரெல்லாம் முடிஞ்ச பிறகு அவர் சொன்னதே தான் நினச்சிட்டு இருந்தேன். அவர் அன்னைக்கு சொன்னதும் இப்போ ரீசெண்டாக வந்த கமெண்ட்ஸையும் பார்க்கும்போது ஐ திங்க் மெனி என்ஆர்ஐ பேரண்ட்ஸ் இன்க்ளூடிங் மை செல்ஃப் வி ஆர் ரியலைசிங் சம்திங் வெரி டிஃபிகல்ட். அமெரிக்கா டின் ஜஸ்ட் சேஞ்சஸ், நம்மளை மட்டும் அமெரிக்கா மாற்றலை, இட் சேஞ்ச்ட் அவர் சில்ட்ரன் டூ. அண்ட் ஐ டோன்ட் திங்க் வி ஆர் இமோஷனலி ப்ரிப்பேர்ட் ஃபார் வாட் தட் மீன்ஸ். அதை பற்றி தான் பேச போகிறோம். நம்மளை மாதிரி நிறைய இமிக்ரெண்ட்ஸு இங்கே லக்ஸுரி தேடி வரல. அதை கமெண்ட்ஸில் படிக்கும்போதே நல்லா தெரியுது. நம்ம வந்தது வி கேம் ஹியர் ஃபார் ஸ்டெபிலிட்டி இல்லையா? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம ஊரில் யோசித்து பார்க்க முடியாத ஆப்பர்ச்சுனிட்டி அப்போ. சில பேர் சேஃப்டிக்காக வந்தாங்க. சம் பீப்புள் கேம் ஃபார் எஜுகேஷன் ஆர் கண்டினியூவிங் டு கம் ஃபார் எஜுகேஷன். நம்ம எல்லாமே ஒரு செயின். நம்ம பேரண்ட்ஸு மோஸ்ட்லி ஸ்ட்ரகிள் தான் பண்ணாங்க. சாக்ரிஃபைஸ் எக்கச்சக்கமாக பண்ணாங்க, கணக்கிலே அடங்காது. ஏன்னா அப்போ தான் நம்ம முன்னுக்கு வருவோம்னு. பையனையும் பொண்ணையும் கரை ஏற்றினா போதும். அந்த கரை ஏற்றுற கான்செப்ட், அந்த பொறுப்பு அஸ் பேரண்ட்ஸ் அது ஒரு சுகமான சுமை. நம்ம மட்டும் என்ன சும்மா விட்டுருவோமா? நம்மளும் ஸ்ட்ரகிள் பண்ணோம், பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ தட் நம்மளை விட நம்ம பசங்க நல்லா இருக்கணும்னு. தட் இஸ் த இமிக்ரெண்ட் செயின், தட் இஸ் த பேரண்ட் செயின், தட் இஸ் த சாக்ரிஃபைஸ். நிறைய என்ஆர்ஐ ஃபேமிலிஸ்க்கு அது ஒர்க் அவுட் ஆச்சு. நல்ல பள்ளிக்கூடம், ஃப்ரீ பள்ளிக்கூடம் சார். இந்தியாவிலலாம் லட்சமாக பணம் கட்டணும். நல்ல நெய்பர்ஹுட்டிங்க, டீசன்ட் சேலரிஸ். கேரியர் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் வீட்டுக்கு 6 மணிக்கெல்லாம் வந்துடலாம், டிராஃபிக் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா. பட் சம்வேர் இந்த லைஃப் பில்ட் பண்ணுற மத்தியில் நம்ம ஃபேமிலிஸை மெல்ல மெல்ல அந்த இன்விசிபிள் லைனாக க்ராஸ் பண்ணிட்டோம். இந்த லைன் யாருமே சொல்லாத லைன். பசங்க நம்மளை விட ஃபாஸ்ட்டாக என்ஆர்ஐ லைஃபுக்கு அட்ஜஸ்ட் ஆகிட்டாங்க. அந்த லைன் தான். அண்ட் தட் சேஞ்சஸ் எவ்ரி திங். யோசிச்சு பாருங்கள், நமக்கு இன்னும் பல பேருக்கு இந்தியா ஸ்டில் இமோஷ்னலி ஹோம். 15 வருஷத்துக்கு அப்புறமா இருக்கலாம், 20 வருஷமாக இருக்கலாம், 25 வருஷமாக இருக்கலாம். நம்ம ஊர் மண் வாசனை, மழை வாசனை நம்மளை விடவே விடாது. அட்லீஸ்ட் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் அது. இந்த ஊரில் மழைக்கு முன்னால் வாசனையே இருக்காது. கோவில் திருவிழாவாக இருக்கட்டும், கல்யாணங்கள், ஃபுட்போர்டில் பஸ் பயணம், அப்படி போகும்போது இளையராஜா பாட்டு, சொல்லாமல் கொள்ளாமல் வர ரிலேட்டிவ்ஸ், சொல்லவே முடியாது. லேட் நைட் பரோட்டா கடை, அக்னி நட்சத்திரம் கொளுத்துன்னு கொளுத்தும், கண்டுக்கவே மாட்டோம். ஐபிஎல் சீரியல் பார்க்கும்போது கரண்ட் கட் ஆகிறது, கேஸ் சிலிண்டர் இஷ்யூஸு நம்மளை விட்டு போகவே போகாது. இவ்வளோ வருஷம் கழிச்சும் கேஸ் சிலிண்டர் இஷ்யூஸ் ஆர் கண்டினியூயிங். ஒரே நாளில் ஒரு 10 ஏற்றம் 10 இறக்கும் எல்லாமே சந்திப்போம். ஆனால் நம்ம பசங்களுக்கு இந்தியா அப்படி ஒரு மெமரியே கிடையாது. அவங்க எக்ஸ்போஷர்ஸ் லிமிட்டட், வேறு டைப் ஆஃப் எக்ஸ்போஷர். இட் இஸ் அக்கேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ். வெக்கேஷன் போகும்போது வர எக்ஸ்பீரியன்ஸ். கொஞ்சம் இமோஷனல் கனெக்ஷன் இருக்குது, இல்லைன்னு ஒரேடியாக சொல்லிட முடியாது. நம்ம அளவு இல்லை. இங்கே தான் அந்த சத்தம் போடாமல் அந்த டிஸ்டன்ஸ் அதிகமாகிட்டே ஆகுது. பசங்க மோசம் அப்படின்னு சொல்லவே வரல, அதனால இல்லை. அது அமெரிக்காவும் பேட் இல்லை. வேர் ஆல் ப்ராடக்ட் ஆஃப் என்வாயர்மெண்ட், ரைட்? இங்கே பசங்களுக்கு வேறு என்வாயர்மெண்ட்டு. இங்கே இருக்கிற நார்மல் வெர்ஷன் இஸ் டிஃப்ரெண்ட் தன் இந்தியா. அவங்க வேல்யூஸே டிஃப்ரெண்ட்டு, அந்த இமோஷ்னல் வயரிங்கே டிஃப்ரெண்ட்டு. எப்படி நமக்கு வாக்கிங் ஆன் த லெஃப்ட் நார்மல் இந்தியாலேயோ, அந்த மாதிரி இங்கே வாக்கிங் ஆன் த ரைட் தான் நார்மல். நீங்கள் கேஜின்னா நாங்கள் பவுண்டுமோ. இண்டிவிஜுவலும் பிகம்ஸ் நார்மல், ப்ரைவசி பிகம்ஸ் நார்மல். இது ரொம்ப முக்கியம். நம்மளாம் ப்ரைவசின்னு ஒன்று கேட்டிருக்கோமா க்ரோயிங் அப்போ? இதை நம்மளே தவறி பசங்க ரூம் போய் என்னடா இவ்வளவு மோசமாக இருக்குது, குப்பையை வச்சுட்டு இருக்கீங்களேன்னு சொன்னால், நம்ம அப்பா அம்மாவே, அதாவது பசங்களோட தாத்தா பாட்டியே, நீ எதுக்குடா புள்ள ரூம் போகிற, உனக்கு அந்த ரைட் இல்லை அப்படின்னு நம்மளையே திட்டுவாங்க. இது எப்படி இருக்குது? இவங்க நம்மளை அடிக்கும்போது அதெல்லாம் தெரியாது. ஆனால் நம்ம கை ஓங்குற மாதிரி சும்மா பாவலா பண்ணால் கூட தோளுக்கு மேல் வளர்ந்தவன் தோழன் அப்படின்னு டயலாக் அடிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? என்ன சொல்ல வரோன்னா, இண்டிபெண்டன்ஸ் அண்ட் சுதந்திரம் பிகம்ஸ் நார்மல். அது இங்கே யூஎஸில் பிறப்புரிமை. மூவிங் அவே, அப்பா அம்மா கூட இருக்கக்கூடாது அப்படிங்கிறது பிகம்ஸ் நார்மல். இருந்தால் ஐயா இன்னமா உங்கள் வீட்டில் இருக்கேன்னு கேட்பாங்க. லிவிங் மை ஓன் லைஃப் பிகம்ஸ் நார்மல். அந்த சுதந்திரம் கேர்ள்ஸ் ரொம்ப விரும்புகிறாங்க. நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா?
ஆனால் நம்ம இமிக்ரெண்ட் பேரண்ட்ஸு நம்ம பழைய ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரிஸ்லேருந்தே வெளியே வரல. நம்ம டைமில் வீட்டுக்கெலாம் கெஸ்ட் வந்தால் உடனே கேர்ள்ஸ்லாம் வாரி சுருட்டிக்கிட்டு உள்ளே போவாங்க. நோட் பண்ணியிருக்கீங்களா? இப்போ அதையே எதிர்பார்த்தது நம்ம தப்பு. நம்மளும் பண்ணுறதே இல்லை. ஆனால் பெரியவங்க முன்னால் கால் மேலே கால் போட்டு பேசுகிறது நமக்கு இன்னும் ஜீரணிக்க முடியாது. கால் போட்டு கால் பேசுகிறது ஒரு மேட்ரே கிடையாது அமெரிக்காவில். அந்த பாடி லாங்குவேஜ் டிஸ்ரெஸ்பெக்டே கிடையாது. லெஃப்ட் ஹேண்டில் பொருள் வாங்குறது ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட் கிடையாது. பெரியவங்க முன்னால் ஷார்ட்ஸ் போடுறது ஒரு விஷயம் இல்லை. ஆனாலும் நமக்கு எவ்வளோ படிச்சிருந்தாலும் தெரியாதவங்க வீட்டுக்கு வரும்போது நம்ம வளர்ந்த கல்ச்சருக்கும் இங்கே நார்மலாக பார்க்குற கல்ச்சருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. சம்டைம்ஸ் இதுக்கு நமக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். எனக்கு இருக்கும். நான் ஹிப்போக்ரிட்டா இருக்கலாம். ஷுட் ஐ ஆல்சோ க்ரோ அப்? மேபி. என் பசங்களை கேட்டால் அப்பா கண்டிப்பாம்பாங்க. நீங்கள் வளரவே இல்லைன்னு அப்படின்னு சொன்னாலும் சொல்லலாம். ஆனால் அந்த பயத்தில் கேட்குறதே இல்லை. நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக சில்ட்ரன் வேணும். நல்லா படிக்கிறாங்களா? பெரும்பாலும் ஃபஸ்ட் கிளாஸாக படிக்கிறாங்க. எல்லாம் என்ஆர்ஐ பசங்க நல்லாவே படிக்கிறாங்க. சத்தியமாக ஐ எம் ஸோ கிளாட் நம்ம படிப்பு முடிஞ்சிடுச்சுன்னு. என்ஆர்ஐ பேரண்ட்ஸ் நம்ம பசங்க புக்ஸை எடுத்து பார்த்துருக்கீங்களா? ஐயோ, ஹைஸ்கூல்லே நம்மளாம் பாஸ் பண்ணியிருப்போன்னு ஒரு டவுட் வருது. இங்கே நம்ம ஹைஸ்கூலர்ஸ் பார்க்கணும். ஒரு 10 ஏபி கோர்ஸ் எடுப்பாங்க. அதாவது அட்வான்ஸ் கோர்சஸ் எடுப்பாங்க. மல்டிபிள் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். கிரிக்கெட் இருக்கும், பியானோ இருக்கும், பாலிவுட் டான்ஸ் இருக்கும். இன்னும் சில பேர் பகவத்கீதா காணா பாடமாக ஒப்பிப்பாங்க. சில பேர் குரான் கிளாஸ், பைபிள் கிளாஸ் போவாங்க. தமிழ் கிளாஸுக்கு போவாங்க. பின்ன என்ன சார் எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்குறீங்களா? ஷார்ட்ஸ் போட்டு பபுள் கம் சாப்பிட்டுக்கிட்டா பேசாமல் கண்ணை மூடிக்கிங்க சார். நல்ல கேரியர்லாம் பிடிச்சிக்கிட்டாங்களா? பண்ணிட்டாங்க. அப்புறம் என்ன? எதுக்கா சார் அவங்கள நோண்டுறீங்க? இருந்தாலும் நமக்கு சம்டைம்ஸ் போதாது. முக்கியமாக நமக்கு என்ன பைத்தியம் பிடிக்கும்னா எல்லாத்துக்கும் ஏன் 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 என்ற கேள்வி கேட்காத வாழ்க்கை இல்லை அப்படிங்கிறத கட்டியாக பிடிச்சிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? நம்மளாம் அவசரமாக ஏதாவது சொன்னால் கூட அவங்களுக்கு எதுக்கு எதுக்கு கேட்குறோன்னு சொல்லணும். அப்போ தான் செய்வாங்க. இல்லைன்னா நோவே. நம்ம வாழ்ந்தது ஒரு ரெஸ்பெக்ட் கலந்த பயம் கலந்த கல்ச்சர். இன்ஃபேக்ட் ஃபஸ்ட்டு பயம், அப்புறம் ரெஸ்பெக்ட். அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் இருக்குது, ஆனால் பயம் கிடையாது. கிடையவே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு ஃபிசிக்ஸில் ஒரு இழவும் புரியலன்னு வச்சுங்களேன். tan A மெத்தடு, tan B மெத்தட்னா என்னன்னே நமக்கு தெரியாது. ஆனாலும் புரிஞ்ச மாதிரி மண்டைய ஆட்டுவோம். அப்படி தான் நான் பார்த்துருக்கேன். ஏன்னா இன்டர்ன்ஸில் கை வச்சுருவாங்கன்னு ஒரு பயம். இங்கே புரியலனா எவ்வளோ வேணால் கேள்வி கேட்கலாம். நமக்கு 4 பேர் முன்னால் பேசுகிறதுக்கே பயம். இங்கே பிறந்ததுலேருந்து கிளாஸில் ப்ரெசன்டேஷன் பண்ணணும். சின்ன வயசில் கேள்வி கேட்கும்போது க்யூட்டு. அதே வயசுக்கு கேள்வி கேட்டால் அதிக பிரசங்கியா? நம்மக்கிட்டையும் தப்பு இருக்கோ? நம்ம இங்கே பெற்றுக்கிட்டு அவங்கள குறை சொல்கிறது நியாயமா? அதுக்காக நம்ம பசங்க ட்ரை பண்ணாமல் இல்லையே. தமிழ் பேசினாலும் நம்ம கூட கோவில் வந்தாலும் இமோஷ்னலாக அவங்களால தி கேனாட் பிலாங் ஃபுல்லி டு இந்தியா. அதில் அவங்க தப்பு என்ன? ஆனால் நம்ம மனசளவில் இந்தியாவை விடவே இல்லை. அதில் வர டென்ஷன் தான். அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்தியானா என்ன? இந்தியானா தாத்தா பாட்டி, ஒண்டர்ஃபுல், சூப்பர் பிளேஸ் டு விசிட், ஷாப், ஈட், வெட்டிங் ஷாப்பிங், கை நிறைய வளையல், தலை நிறைய மல்லிகைப்பூ, இதுக்கெல்லாம் ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. டிசைனர் ப்ளவுஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு குலதெய்வம் விசிட். பட் பர்மனெண்ட்டாக வரையான்னு கேட்டு பாருங்களேன். நத்திங் டூயிங். அவங்க லைஃப் இங்கே, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே, அவங்க ஃப்யூச்சர் இங்கே. அப்போ தான் நமக்கு சுரேர்னு இருக்கும். நம்ம மைக்ரேட் பண்ணது டெம்பரரி கிடையாது. இட்ஸ் அ ஜெனரேஷ்னல் டெசிஷன். படுபாவி, இதெல்லாம் யோசிச்சுட்டா பிளேன் ஏறுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கலாமேடா. யாரும் சொல்லித்தரல. இனிமேல் அடுத்த தலைமுறை இங்கே தான். அன்லஸ் சம்படி சேஞ்சஸ் தட். இங்கேயே செடி நட்டு மரமாக வளர ஆரம்பித்து தோட்டமாக பூத்து குலுங்கிட்டு பேத்துக்கிட்டு போக முடியுமா? இல்லை வருவாங்களா? நம்ம டெசிஷன்ஸ் பிகம் வெரி காம்ப்ளிகேட்டட். போகணுன்னு நினச்சாலும் 4 வாட்டி யோசிப்போம் இல்லையா? நம்ம போயிட்டா நம்ம பசங்க நம்மளை விட்டு போயிடுவாங்களோ? ஏன்னா அவுட் ஆஃப் சைட் காசஸ் அவுட் ஆஃப் மைண்ட். பக்கத்தில் இருக்கிறது மேட்டர்ஸ். ஷேர்டு லைஃப் மேட்டர்ஸ். டெய்லி இன்ட்ராக்ஷன்ஸ் மேட்டர். நம்ம வீட்லேயே அந்த இன்ட்ராக்ஷன்ஸ் குறைஞ்சி போச்சு. ஏன்னா மொபைல் வந்ததுலேருந்து அதுக்கிட்ட தான் மேக்ஸிமம் இன்ட்ராக்ஷன் அவங்களுக்கு. இப்போ கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுள் ட்ரூத்துக்கு வரலாம். பேரண்ட்ஸ் நம்மளும் மாறிக்கிட்டு தான் இருக்கும். நம்ம ஒத்துக்கிறது இல்லை. அமெரிக்கா நம்மளையும் மாற்றிடுச்சு. தேவர் மகனில் கமல் விரக்தியாக சொல்லுவார்ல, ஏன்டா என்னையும் மாற்றிட்டீங்களடா கடைசியான்னு. நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ், பர்சனாலிட்டிஸ், நம்ம பேஷன்ஸ் எல்லாமே மாறி போச்சு. லைஃப் ஸ்டைல் எக்ஸ்பெக்டேஷன்ஸே மாறிடுச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே பிறந்த குழந்தைங்க அமெரிக்கன் பார்ன் கன்ஃபியூஸ் தேசின்னு சொல்லுவாங்க. ஏபிசிடி. அவங்க ஏபிசிடியே கிடையாது. பேரண்ட்ஸ் நம்ம தான் கன்ஃபியூஸ்ட் ஏபிசிபி. அமெரிக்கா பேஸ்டு கன்ஃபியூஸ்ட் பேரண்ட்ஸ். கிழக்கு மேற்கு ஒத்தையா ரெட்டையா அப்படின்னு முடிவு எடுக்காமல் மாட்டிக்கிட்டு முழிக்கிறோம். கடைசியாக மனசில் ஒரு கேள்வி, நம்ம பண்ணின அத்தனையும் வர்த்தா? எப்போ இந்த கேள்வி விஸ்வரூபம் எடுக்கும்னா,
ஆஸ் என்ஆர்ஐ பேரண்ட்ஸ் நம்ம பேரண்ட்ஸ் ஏஜ் ஆகிட்டே இருக்கும்போது இது விஸ்வரூபம் எடுக்கும். நம்ம தனிமையாக இருக்கும்போது, இல்லைனா எம்டி நெஸ்டர்ஸ் ஆகும்போது, பசங்க எல்லாம் காலேஜ் இல்லைனா கல்யாணம் ஆகி போகும்போது, நமக்கு ஹெல்த்தில் ப்ராப்ளம் வரும்போது, அப்போது நம்ம ரொம்ப தனிமையாக உணர்வோம். அந்த நேரத்தில் we'll feel successful outside but homeless inside. But I want to be careful here. The video is not saying அமெரிக்கா மோசம் ஆர் சில்ட்ரன் சேஞ்ச் ஆகிறது மோசம் அப்படின்னு நம்ம சொல்லவே வரல. சில்ட்ரன் ஆர் சப்போஸ் டு இவால்வ். நம்ம எப்படி இவால்வ் ஆகணும் அதே மாதிரி தான். மாறிக்கொண்டே இருக்கிற உலகத்தில் அவங்களும் மாறி தானே ஆகணும். அது மாதிரி எவ்ரி ஜெனரேஷன் இவால்வ்ஸ். அது நம்ம கண் கூட பார்த்துட்டு தான் இருக்கோம். தட் இஸ் லைஃப். த ரியல் கொஷினே வேறு. கேன் ஃபேமிலிஸ் இவால்வ் டுகெதர் வித்தவுட் இமோஷ்னலி லூசிங் ஈச் அதர்? அதுதான் சேலஞ்ச். மேபி நம்ம பசங்களை நம்மளை மாதிரி ஆக்க நம்ம ட்ரை பண்ணவே கூடாது. ஏன்னா பண்ணால் நடக்க போகிறதில்ல. மேபி த ஆன்சர் இஸ் அவங்க கூட நம்ம நல்லா இமோஷ்னலாக கனெக்ட் ஆகணும், நிறைய பேசணும், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணணும். நம்மளே பேசுகிறத கம்மி பண்ணி அவங்கள பேச விடுறது இன்னும் பெட்டர். சென்சார் பண்ணாமல், கில்ட் இல்லாமல், கண்ட்ரோலே இல்லாமல். அவங்க நீட்ஸுக்கு நம்மளும் கொஞ்சம் மாறணும், மாறி தான் ஆகணும். நம்ம பேரண்ட்ஸு கிராண்ட் சில்ட்ரனுக்கு அடாப்ட் ஆகிட்டாங்க ரொம்ப ஈஸியாக. நம்ம தான் அப்டேட் ஆகாமல் இருக்கோமோன்னு தோணுது. கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. மேபி நம்ம பசங்க இந்தியனாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நம்மளை விட அவங்க குளோபலாக ஆகிட்டுருக்காங்க. இது உண்மை. நம்மளை விட டிஃப்ரெண்ட்டாக இன் அ குட் வே ஆகிட்டுருக்காங்க. நம்ம வேலை அவங்களுடைய ஸ்கோப்பை குறுக்கக்கூடாது, எக்ஸ்பேண்ட் பண்ணணும். யாதும் ஊரே யாவரும் கேளு இல்லையா? நம்ம பேரண்ட்ஸ் நமக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க. நமக்காக கடல் கடந்தோம் ஆரம்பத்தில். அப்புறம் பசங்களுக்காக பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து உழைச்சிட்டே இருக்கோம். நம்மளோட அடுத்த வேலை என்னென்னா, கேன் வி பில்டு சக்ஸஸ் வித்தவுட் லூசிங் இமோஷனல் கனெக்ஷன் அக்ராஸ் ஜெனரேஷன்? தட் வில் பி த ரியல் இமிக்ரண்ட் சேலஞ்ச் ஆஃப் த ஃப்யூச்சர். அது இப்போவே தோணிகிட்டு இருக்கு, இப்போவே வந்துகிட்டு இருக்கு. இப்படி இந்த 2 குதிரையும், அதாவது இமிக்ரண்ட் லைஃப், ரிலேஷன்ஷிப்ஸ் ஓட்டி நம்ம குடும்பத்தை நம்ம எக்ஸ்டெண்டட் குடும்பத்தோடு ட்ராவல் பண்ண முடியுமா? எப்படி பண்ண போகிறோம்? அண்ட் ஆனஸ்ட்லி இதுதான் மெனி ஃபேமிலிஸ் இந்த புதிய வேவ்க்குள்ளே என்டர் பண்ணுறாங்க. ஏன்னா இனிமேல் தான் எல்லாருக்கும் பசங்கள்லாம் பெருசாகிட்டே வராங்க. இனிமேல் தான் அதை எல்லோரும் ஃபீல் பண்ணுவாங்க. ஹவ் ஆர் வி கோயிங் டு கோப் ஆர் பேலன்ஸ்? இனிமேல் தான் நம்ம ரியலைஸ் பண்ணவே ஆரம்பிச்சிருக்கோம். நம்மளை ஃப்ரீயாக விட்டாங்க அப் டு சம் எக்ஸ்டென்ட். நம்ம இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக விடணும். எவ்வளோ அன்கம்ஃபர்டபுளாக இருந்தாலும். நம்ம பசங்க எங்கே சார் போயிட போகிறாங்க? நம்ம தானே வளர்த்தோம். நம்பிக்கை வச்சு தான் ஆகணும். கண்டிப்பாக எவ்வளோ தூரம் போனாலும் மனசளவில் பக்கத்தில் இருப்பாங்க. அதுக்காக கடைசி வரைக்கும் நம்மளை பார்த்துப்பாங்கங்கிறத நான் சொல்லவே வரல. அது நடந்தால் போனஸ் இல்லையா? இல்லைனாலும் நம்ம மனசளவில் அது ஓகேவாக மாற்றிக்கணும். நம்மளே கடல் கடந்து வந்துட்டு நம்ம செய்யாததை பசங்கக்கிட்ட எதிர்பார்க்கறதுல என்ன நியாயம்? ஆனால் நம்ம பசங்க நம்மளை பார்த்துப்பாங்க. அந்த பார்த்துக்கிறதுக்கு டெஃபினிஷன் ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும். விஷிங் யூ ஆல் டு ஹாவ் அ வெரி ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் with your next generation. கமெண்ட்ஸில் சந்திக்கலாம். கீப் லிஸ்னிங் டு யுவர் மைண்ட் வாய்ஸ்.